चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 17/12/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: வீணானதை அழிப்பதற்கான சாதனம் சக்திசாலியான எண்ணங்களின் பொக்கிஷம் ஞான முரளி. இன்று பாப்தாதா சங்கம யுகத்தின் ஆன்மீக சபையில் சந்திப்பை செய்வதற்காக வந்திருக்கிறார். இந்த ஆன்மீக சபை, ஆன்மீக சந்திப்பு முழு கல்பத்திலும் இப்பொழுதுதான் செய்ய முடியும். ஆத்மாக்களுடன் பரமாத்மாவின் சந்திப்பு என்ற இந்த உயர்ந்த சந்திப்பு சத்யுகத்தில் கூட இருக்காது. எனவே இந்த யுகத்தை மகான் யுகம், மகா சந்திப்பதற்கான யுகம், அனைத்து பிராப்திகளின் யுகம், அசம்பவத்திலிருந்து சம்பவம் ஆக்கும் யுகம், சகஜ மற்றும் உயர்ந்த அனுபவங்களுக்கான யுகம், விசேஷ மாற்றத்திற்கான யுகம், உலக நன்மைக்கான யுகம், சகஜ வரதானங்களின் யுகம் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரியான யுகத்தில் பங்கேற்பு செய்யும் மகான் ஆத்மாக்கள் நீங்கள். இந்த மாதிரி மகான் போதை எப்பொழுதும் இருக்கிறதா? முழு உலகத்திலும் எந்த தந்தையின் ஒரு நொடிக்கான காட்சியை பார்ப்பதற்கான சாதக பறவைகள் போல் இருக்கிறார்கள். அந்த தந்தையின் ஒரு நொடியில் அதிகாரி ஆகக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா நான் என்ற இந்த நினைவு இருக்கிறதா? இந்த நினைவு இயல்பாகவே சக்திசாலியாக ஆக்கிவிடும். நீங்கள் அந்த மாதிரி சக்திசாலியான ஆத்மாவாக ஆகியிருக்கிறீர்களா? சக்திசாலியானவர் என்றால் வீணானதை அழிப்பவர். வீணானது இருக்கிறது என்றால் சக்திசாலியாக இல்லை. ஒருவேளை மனதில் வீணான எண்ணம் இருக்கிறது என்றால் சக்திசாலியான எண்ணம் நிலைத்திருக்க முடியாது. வீணானது அடிக்கடி கீழே கொண்டு வருகிறது. சக்திசாலியான எண்ணம் சக்திசாலியான தந்தையின் சந்திப்பையும் அனுபவம் செய்விக்கிறது. மாயாவை வென்றவராகவும் ஆக்குகிறது. வெற்றி சொரூப சேவாதாரியாகவும் ஆக்குகிறது. வீணான எண்ணம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை அழித்து விடுகிறது. அவர் எப்பொழுதும் ஏன், என்ன என்ற குழப்பத்தில் இருப்பார். எனவே சின்ன சின்ன விஷயங்களில் தன்மீதே மனம் உடைந்தவராக இருப்பார். வீணான எண்ணம் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்வதிலிருந்து வஞ்சித்து விடுகிறது. வீணான எண்ணம் உள்ளவர்களின் விருப்பம் மற்றும் மனதின் இச்சைகள் மிக உயர்ந்ததாக இருக்கும். நான் இதை செய்தேன், இதையும் செய்வேன் என்று அதிவேகத்தில் திட்டங்களை உருவாக்குவார்கள். ஏனென்றால் வீணான எண்ணங்களின் ஓட்டம் மிக வேகமாக இருக்கும். எனவே மிக உயர்ந்த திட்டம் மற்றும் நடைமுறை செயலில் பெரிய வித்தியாசம் வந்துவிடுகிறது. எனவே மனமுடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். சக்திசாலியான எண்ணம் உள்ளவர்கள் எப்பொழுதும் என்ன நினைப்பாரோ அதை செய்வார். நினைப்பது மற்றும் செய்வது
இரண்டும் சமமாக இருக்கும். எண்ணம் மற்றும் காரியத்தில் எப்பொழுதும் தைரியம் நிறைந்த வேகத்தோடு வெற்றி அடைவார். வீணான எண்ணம் மிக வேகமாக சூறாவளி மாதிரி குழப்பத்தில் கொண்டு வரும். சக்திசாலியான எண்ணம் எப்பொழுதும் வசந்த காலத்திற்கு சமமாக பசுமையாக ஆக்கிவிடும். வீணான எண்ணம் ஆத்மீக சக்தி மற்றும் நேரத்தை இழப்பதற்கான காரணமாக ஆகிவிடும். சக்திசாலியான எண்ணம் எப்பொழுதும் ஆத்மீக சக்தியை சேமிப்பு செய்யும், நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்கும். வீணான எண்ணத்தை உருவாக்கும் ஆத்மாவையும் மிகவும் தொந்தரவு செய்யும். வீணான எண்ணத்தை உருவாக்கும் ஆத்மாவையும் மிகவும் தொந்தரவு செய்யும். அதாவது மாஸ்டர் சர்வசக்திவான் சக்திசாலியான ஆத்மாவின் மதிப்பிலிருந்து இறக்கிவிடும். சக்திசாலியான எண்ணம் மூலம் எப்பொழுதும் உயர்ந்த மதிப்பின் நினைவு சொரூபத்தில் இருப்பார். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்தும் கொள்கிறீர்கள். இருந்தும் அநேக குழந்தைகள் இப்பொழுது கூட வீணான எண்ணங்கள் வருகிறது என்று புகார் செய்கிறார்கள். இதுவரையிலும் வீணான எண்ணம் ஏன் வருகிறது? இதற்கான காரணம் என்ன? பாப்தாதா சக்திசாலியான எண்ணங்களின் பொக்கிஷமாக என்ன கொடுத்திருக்கிறார்? அதுதான் ஞானத்தின் முரளி. முரளியின் ஒவ்வொரு மகா வாக்கியமும் சக்திசாலியான பொக்கிஷம். இந்த சக்திசாலியான எண்ணத்தின் பொக்கிஷத்தின் மகத்துவம் குறைவாக இருக்கும் காரணத்தினால் சக்திசாலியான எண்ணம் தாரணை ஆகவில்லை என்றால் வீணானவற்றிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மகா வாக்கியத்தை சிந்தித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சக்திசாலியான புத்தியில் வீணானவை வர முடியாது. புத்தி காலியாக இருந்து விடுகிறது. எனவே காலியாக இருக்கும் காரணத்தினால் வீணானவை புகுந்து விடுகிறது. எப்பொழுது வாய்ப்பே இல்லை என்றால் வீணானவை எப்படி வர முடியும்? சக்திசாலியான எண்ணங்களினால் புத்தியை பிஸியாக வைத்துக்கொள்ள தெரியவில்லை என்றால் வீணான எண்ணங்களை வரவழைப்பது என்றாகிவிடும். பிஸியாக வைத்துக்கொள்ளும் பிஸ்னஸ்மேன் ஆகுங்கள். இரவு பகலாக இந்த ஞான ரத்தினங்களின் பிஸ்னஸ்மேன் ஆகுங்கள். உங்களுக்கு நேரமும் இருக்காது, வீணான எண்ணங்களுக்கும் வாய்ப்பும் இருக்காது. எனவே முக்கியமான விஷயம், புத்தியை சக்திசாலியான எண்ணங்களினால் எப்பொழுதும் நிரப்பி வையுங்கள். அதற்கான ஆதாரம் தினசரி முரளி கேட்பது, புரிந்து உள்ளே நிரப்புவது, மேலும் சொரூபம் ஆவது. இந்த 3 நிலைகள் இருக்கின்றன. கேட்பது மிக நன்றாக இருக்கும், கேட்காமல் இருக்கவே முடியாது. இதுவும் ஒரு நிலை. அந்த நிலையில் உள்ளவர்கள் கேட்கும் நேரம் வரை கேட்பதற்கான இச்சை, கேட்பதற்கான ஆர்வம் இருக்கும் காரணத்தினால் அந்த நேரம் வரையிலும் அந்த ரசனையின் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மிகவும் நன்றாக இருக்கிறது என்ற இந்த பாடலையும் குஷியோடு பாடுவார்கள். ஆனால் கேட்பது முடிவடைந்து விட்டது என்றால் அந்த ரசனையும் முடிவடைந்து விடுகிறது. ஏனென்றால் புரிந்து உள்ளே நிரப்பவில்லை. உள்ளடக்கும் சக்தியின் மூலமாக புத்தியை சக்திசாலியான எண்ணங்களினால் நிரம்பியதாக ஆக்கவில்லை என்றால் வீணானது வந்து கொண்டே இருக்கும். உள்ளடக்குபவர், நிரப்புபவர் எப்பொழுதும் நிரம்பியவராக இருப்பார். எனவே வீணான எண்ணங்களிலிருந்து விலகி இருப்பார். ஆனால் சொரூபமாகுபவர் சக்திசாலியாகி மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவார். எனவே அந்த குறை இருந்துவிடுகிறது. வெறும் கேட்பவர் வீணானவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார், சுத்த எண்ணங்களில் இருக்கிறார். ஆனால் சக்தி சொரூபமாக ஆக முடியாது. சொரூபம் ஆகுபவர்
எப்பொழுதும் சம்பன்னமாக, எப்பொழுதும் சக்திசாலியான கிரணங்கள் மூலமாக மற்றவர்களுடைய வீணானவற்றையும் அளிப்பவராக இருப்பார்கள். எனவே நான் யார் என்று உங்களை நீங்களே கேளுங்கள். நான் கேட்பவனா, புரிந்து உள்ளடக்குபவனா, சொரூபம் ஆகுபவனா? சக்திசாலியான ஆத்மா ஒரு வினாடியில் வீணானதை சக்திசாலியாக பரிவர்த்தனை செய்து விடுவார். நீங்கள் சக்திசாலியான ஆத்மாக்கள் தான் இல்லையா? எனவே வீணானதை பரிவர்த்தனை செய்யுங்கள். இதுவரையிலும் வீணானதின் சக்தியையும் நேரத்தையும் இழந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்போது சக்தி நிறைந்தவராக ஆவீர்கள்? எப்பொழுது சக்தி நிறைந்தவராக ஆவீர்கள்? நீண்ட காலமாக சக்திசாலியானவர்தான் நீண்ட காலத்தின் சம்பன்ன ராஜ்யம் செய்ய முடியும். புரிந்ததா? இப்பொழுது தன்னுடைய சக்திசாலியான சொரூபம் மூலமாக மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்குவதற்கான நேரமாகும். தன்னுடைய வீணானதை முடித்து விடுங்கள். தைரியம் இருக்கிறது தான் இல்லையா? எப்படி மகாராஷ்டிரா இருக்கிறது, அதேபோல் நீங்களும் மகான் இல்லையா? மகான் எண்ணம் இருக்கிறது தான் இல்லையா? பலகீனமான எண்ணம் வைப்பவர் இல்லை. எண்ணத்தை வைத்தீர்கள், உடன் நடந்து விட்டது. இதைதான் மகான் எண்ணம் என்று கூறுவது. நீங்கள் அந்த மாதிரி மகான் ஆத்மாக்கள் தான் இல்லையா? பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? பஞ்சாபை சேர்ந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் தான் இல்லையா? மாயாவின் சக்தி உள்ளவர்கள் அரசாங்கத்திற்கு சவால் விடுகிறார்கள். ஈஸ்வரிய சக்தி உள்ளவர்கள் மாயாவிற்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மாயாவிற்கு சவால் விடுபவர்கள் தான் இல்லையா? பயப்படுவர்களோ இல்லைதான் இல்லையா? எப்படி எங்களுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் மாயாவிற்கு சவால் விடுகிறீர்கள். இப்பொழுது எங்களுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று கர்ஜனை செய்து கொண்டே கூறுகிறீர்கள். அந்த மாதிரி வீரம் நிறைந்தவர்தான் இல்லையா? பஞ்சாபை சேர்ந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்கள். மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் மகான் ஆத்மாக்கள். கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் விசேஷம் மகான் பாவனை உள்ளவர்கள். பாவனையின் காரணமாக பாவனைக்கான பலன் சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது. கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் பாவனை மூலமாக மகான் பழத்தை உண்பவர்கள். எனவே எப்பொழுதும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி குஷியின் பழத்தை அருந்தக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்கள். அந்த மாதிரி மகாராஷ்டிரா மகான் எண்ணம் வைப்பவர்கள். மேலும் பஞ்சாப் மகான் சவால் விடும் மகான் ராஜ்ய அதிகாரி. மேலும் கர்நாடகா மகான் பழத்தை அருந்துபவர்கள். மூவருமே மகான் ஆகிவிட்டார்கள் இல்லையா? மகாராஷ்டிரா என்றால் அனைத்திலும் மகான். ஒவ்வொரு எண்ணமும் மகான், சொரூபம் மகான், காரியம் மகான், சேவை மகான், அனைத்திலும் மகான். அப்படி இன்று 3 மகான் நதிகள் சந்திக்கின்றன. மகான் நதிகள் சேர்ந்துவிட்டன இல்லையா? மகான் நதிகளின் சந்திப்பு மகான் கடலோடு நடக்கிறது. எனவே இந்த சந்திப்பு சபையில் வந்திருக்கிறோம். இன்று சபையிலும் கொண்டாட்டம் இருக்கிறது இல்லையா? நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சக்திசாலியான நிலை மூலம் எப்பொழுதும் ஒவ்வொரு மகா வாக்கியத்தின் சொரூபமாக கூடிய நீண்ட காலத்தின் சக்திசாலியான நிலை மூலம் ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்களுக்கு பாப்தாதாவின் அனைத்து சக்திகள் நிரம்பிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।